வணக்கம் நேர்களே. டேன் தொலைக்காட்சியினுடைய இயற்கை வழி என்கின்ற நிகழ்ச்சியினூடாக நீங்கள் நாளாந்தம் இந்த இயற்கை வழி தகவல்களை, இயற்கை வழி விவசாயம் மற்றும் இயற்கை வழி வாழ்க்கை முறை தொடர்பான தகவல்களை நாளாந்தம் அறிஞ்சு வருகின்றீர்கள். இதிலே நான் இன்றைய நாட்களிலே இந்த நிலத்தடி நீரை பாதுகாப்பது எங்களுடைய வீட்டு தோட்ட செய்கைக்காக இருந்தாலும் சரி, அல்லது தோட்டச் செய்கைக்காக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பயிர்ச்செய்கை நடவடிக்கைகள் அனைத்துக்குமாக நாங்கள் இந்த நிலத்தடி நீரை தூய்மையாக பேண வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம் என்பதை கூறியிருந்தேன். இன்றைய மாசுபடுகின்ற என்கின்ற விடயங்களை கதைக்கின்ற போது மிக முக்கியமான கருப்பொருளாக இருப்பது எங்களுடைய நிலத்தடி நீரும் நாளாந்தம் அதனுடைய தன்மையை இழந்து வருகின்றது என்பதுதான். இங்கே யாழ்ப்பாண பகுதியை எடுத்து, இந்த குடாநாட்டு பகுதியை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இங்கே சுற்றி வர பல்வேறுபட்ட உவர் நீர்நிலைகள் தான் காணப்படும். சுற்றி வர கடல் காணப்படுகின்றது, அவற்றை விட கடல் நீர் ஏரிகள் காணப்படுகின்றன. இவ்வாறு பல்வேறுபட்ட இடங்களிலும் கடல் உவர் நீர் எங்களுடைய நிலப்பகுதிகளுக்கே உள்நுழைந்த நிலைமையிலே தான் காணப்படுகின்றது. இதன் காரணமாக தூய்மையான நிலத்தடி நீரை காலப்போக்கிலே இந்த உவர் நீர் கலந்து உவர்த்தன்மையாக்குகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது, எல்லோராலும் பேசப்படுகின்ற ஒரு விடயம். இதற்காகத்தான் எங்களுடைய இந்த யாழ்ப்பாண பகுதி என்றாலும் சரி, மிக இலங்கையினுடைய பகுதி, ஆனால் மிக பெரும் ஆபத்தை எதிர்நோக்குகின்ற பிரதேசமாக யாழ்ப்பாணம் இருக்கின்றது. ஏனைய பகுதிகளிலும் இந்த நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்காக உண்மையில் இலங்கையிலேயே குளங்கள் இல்லாத மாவட்டம் என்று சொன்னால் யாழ்ப்பாண மாவட்டம் தான். ஒரு குளம் கூட இல்லாத மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டமாகத்தான் இருக்கின்றது. ஏனைய இடங்களிலே குளங்களிலே நீரை தேக்கி வைக்கின்றார்கள். அந்த குளங்களிலே தேக்கி வைக்கின்ற நீர் நிலத்தடி நீரை தூய்மைப்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமாக பேணுகின்ற, வற்றி போகாது, வறட்சி ஏற்படாது கிணத்து நீரை ஒரு சிறந்த நிலையிலே பேணுவதற்கு இந்த குளங்கள் உதவுகின்றன. ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே அவ்வாறான ஒரு நிலைமை இல்லை. இதனால் தான் யாழ்ப்பாணத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலும் குட்டைகள், குன்றுகள் காணப்படுகின்றன. இயற்கையான குன்றுகளாகவும் இருக்கின்றன, சில அமைக்கப்பட்ட குன்றுகளாகவும் இருக்கின்றன. இது ஆதிகாலம் தொட்டு எங்களுடைய இடங்களில் இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இது இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் நிலத்தடி நீரை தொடர்ச்சியாக பேணுவதற்கு. இன்று வரையிலும் நாங்கள் நிலத்தடி நீரை குடிப்பதற்கும் தோட்ட செய்கைகளுக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கூட பல பகுதிகளிலும் இந்த நிலத்தடி நீரினுடைய தன்மை மாறுபட்டு வருகின்றது. மிக முக்கியமாக தீவக பகுதியிலே இன்று கிணற்றில் இருக்கின்ற நீர் எந்த வகையிலும் தோட்டச் செய்கைக்கும் குடிநீராக பயன்படுத்துவதற்கும் ஏற்றதாக இல்லை. அதிலும் மிக கோடை காலங்களில் மழை குறைந்த காலங்களிலே முற்றுமுழுதாக எந்த விதமான பயிர்ச்செய்கைக்கு உகந்ததாக இந்த தீவக பகுதிகளில் இருக்கின்ற நீர் இல்லை. இதனாலே இன்று குடிநீர் கூட அவர்களுக்கு பவுசர்களும் குழாய் மூலமும் வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே பெரும் ஆபத்தை நோக்குகின்ற ஒரு விடயமாக இந்த நிலத்தடி நீர் உவராகின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய வீட்டிலே தோட்டங்களை செய்வதற்கும் அதே போல் வீட்டு தோட்டங்களை பேணுவதற்கும் இந்த நிலத்தடி நீர் மிக அவசியமானது. எனவே இந்த நிலத்தடி நீரினுடைய தன்மையை பேணுவதற்கு இந்த குன்றுகளும் குட்டைகளும் மிக முக்கியமானவை என்கின்ற விடயத்தை நான் கூறியிருந்தேன். அவற்றை தூர்ப்பது அல்லது அவற்றிற்கு மேலே நாங்கள் கட்டுமானங்களை ஏற்படுத்துவது, நிலத்தை நிரப்புகின்ற நடவடிக்கையினால் இந்த நிலத்தடி நீர் பெரிய ஒரு ஆபத்தை எதிர்நோக்குகிறது. இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்திலே செலுத்த வேண்டும். இயன்ற வரை நாங்கள் ஒரு விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அது வெள்ளம் தேங்கி நிற்கின்றது என்று பேசப்பட்டாலும் கூட எங்களுடைய மழை காலங்களிலே எங்களுடைய வீட்டு பிரதேசங்களிலே மேல் கூடுதலான வீடுகள் சுற்றி வர மதில் அமைக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுவதனால் இந்த நீரை வடிந்தோடாது நிலத்துக்குள்ளே ஊறி செல்லக்கூடியதாக ஒரு விடயத்தை நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். எவ்வாறு எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற இந்த சேதன கழிவுகளை நாங்கள் வெளியகற்றுகின்றோமோ, அதே போல எங்களுடைய வீட்டிலே தேங்குகின்ற மழை நீரை நாங்கள் வெளியகற்றி கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு மழை நீரை நாங்கள் வெளியகற்றுவதன் ஊடாக எங்களுடைய நிலத்தடி நீர் பெரும் ஆபத்தை ஏற்படும். இயன்றவரை மழை காலங்களிலே, மாரி காலங்களிலே நாங்கள் நிலத்துக்குள்ளே நீரை ஊறச் செய்ய வேண்டும். ஒவ்வொரு தரம் கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயம், தங்களுடைய வீட்டு பகுதியிலே இயன்றவரை நீரை நிலத்துக்குள்ளே உட்புகிறக்கூடியது ஓரளவாவது தேக்கி அதை நிலத்துக்கே ஊறச் செய்ய வேண்டும். ஆனால் அனைவரும் தங்களுடைய வீடுகளில் அந்த நீர் வெளியே வழிந்தோடக்கூடிய நடவடிக்கைகளை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் நீண்ட கால ஒரு நிலத்திருக்கக்கூடிய நிலைமைகளை நினைக்க வேண்டும். எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு இந்த நிலத்தடி நீரை பேணி பாதுகாத்து கொடுக்க வேண்டிய பெருங்கடமை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த நிலத்தடி நீரை பேணுவதற்காக இந்த மழை நீரை உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தேக்கி ஊற வைக்க வேண்டிய அவசியத்தை உண்மையில் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ந்து வரும் நாட்களிலே நான் கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.